இந்த பதிவில் நம்ம இஎம்ஐ கால்குலேஷன் மொபைல் கால்குலேட்டரில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இங்கே இஎம்ஐ கால்குலேஷன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா இதுதான். E = P × R × 1 + R to the power n / 1 + R to the power n - 1. ஓகேங்களா? இதில் P அப்படிங்கிறது நம்முடைய பிரின்சிபல் அமௌண்ட்டு, Rன்றது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகேங்களா? N அப்படிங்கிறது டைம் பீரியட். இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறதுன்னு ஒரு உதாரணத்தை வச்சு சொல்கிறேன். இங்கே உதாரணத்துக்கு பிரின்சிபல் அமௌண்ட் 25 லட்சம் எடுத்துக்கலாம், ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் 10%, டைம் பீரியட் வந்து 10 வருஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ வந்து இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சில நம்பர்ஸை வந்து மந்த்லியாக மாற்றணும். ஓகேங்களா? இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு டைம் பீரியட் வந்து இயர்ஸில் கொடுத்துருக்காங்க, அது மந்த்லி மாற்றிட்டு நம்ம கால்குலேஷனுக்கு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் 10%ன்றதை நம்ம வந்து மந்த்லியாக மாற்றணும்னா இந்த 10 வந்து 12ஆல் வகுத்தோம்னா நமக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் பர்சன்டேஜில் தெரியும். அதை மறுபடியும் 100ஆல் வகுத்தோம்னா அந்த மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வேல்யூவில் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அப்புறம் இந்த டைம் பீரியட் அப்படிங்கிறது 10 வருஷம் கொடுத்துருக்காங்களா, அப்போ 10 வருஷம்னா எத்தனை மாதம், இது மாதமாக மாற்றணும். அப்படிங்கும்போது 10 × 12 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ 120 மாதங்கள். ஓகேங்களா? இப்போ இந்த வேல்யூ வச்சு நம்ம கால்குலேஷனுக்குள்ள போகலாம். சரி, ஃபஸ்ட்டு கால்குலேஷன் வந்து இந்த ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மந்த்லியாக மாற்றணும்ல, அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். 10 / 1200. இந்த 1200 எப்படி வந்ததுன்னா, இந்த 10 வந்து 12 மாதத்தால் டிவைட் பண்ணால் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் பர்சன்டேஜில் கிடைக்குது. அதை மறுபடியும் 100ஆல் டிவைட் பண்ணும்போது அந்த பர்சன்டேஜ் வந்து வேல்யூவாக மாறுது. அதனால் இங்கே 1200ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இந்த 10 / 1200 கால்குலேட்டரில் போடலாம். 10 / 1200 என்ன வேல்யூ வருது? 0.00833 அப்படின்னு வருது. ஓகேங்களா? ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும், இது கூட 1 கூட்டணும். 1 கூட்டினா 1.00833 வருது. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இந்த வேல்யூவை வந்து பவர் பண்ணணும். பவர் எதால் பண்ணணும்னா, இங்கே டைம் பீரியட் இருக்குல்ல 120 மந்த், அதனால் இதை பவர் பண்ணணும். அப்போது 1.00833 to the power 120 அப்படின்னு வரும். இது வந்து இந்த கால்குலேட்டரில் x to the power yன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணி நம்ம இது பண்ண முடியும். ஸோ அது பவர் கால்குலேஷன் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது? 2.70704 அப்படின்னு வருது. இந்த நம்பரை வந்து நம்ம டிவைட் பண்ணணும். எதாலனா, இதே நம்பர்லேருந்து நம்ம 1 கழிச்சோன்னா ஒரு நம்பர் வரும், அதால் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ 1 கழிச்சா என்ன வருது? 2.70704 வந்து 1 கழிச்சா 1.70704ன்னு வரும். இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அது என்ன வேல்யூ? 1.58581 அப்படின்னு கிடைக்குதா? இந்த வேல்யூ தான் இந்த ஃபார்முலா, இந்த பெரிய டேர்ம் இருக்குல்ல, அதோட வேல்யூ. ஓகேங்களா? மீதி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வேல்யூ வந்து PR-ஐயும் R-ஆலையும் இன்ட்டு பண்ணணும். இங்கே Pன்றது 25 லட்சம், அதால் இன்ட்டு பண்ணுங்க. அடுத்து இந்த 10ன்றது ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக மந்த்லியாக மாற்றுறதுக்கு / 1200 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துடும். சரி, எவ்வளோ வருது? 1.58581 கிடச்சிருக்கு. இதோட இன்ட்டு 25 லட்சம் இன்ட்டு 10 / 1200 கால்குலேட் பண்ண வருது 33,037.71 ரூபா. அப்படின்னா கிட்டத்தட்ட 33,038 ரூபா இஎம்ஐ. ஓகேங்களா? இதுதான் வந்து இஎம்ஐ கால்குலேஷனை மொபைல் கால்குலேட்டரில் போடுறதுக்கான சிம்பிளான வழிமுறை. எங்களுக்கு நான் ஒரு கேள்வி வரேன், இதே கால்குலேஷனை இதுக்கு போடுங்க. இப்போது P வந்து 30 லட்சம், R வந்து 12%, Nன்றது 15 வருஷம். இதுக்கு இஎம்ஐ என்ன அப்படிங்கிறது கணக்கு போட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த கணக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு தாங்க. மீண்டும் இன்னொரு கணக்கோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.